இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்தா கொண்டு வந்திருக்கேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங், குறியிடுதல் மறு குறியிடுதல்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஃபாக்ஸ்ன்றத கேட்னு சொல்லியிருக்காங்க. எனில் ஜெராக்ஸ் என்பது எதை குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது எஃப்க்கு பதிலாக நம்ம சின்னு யூஸ் பண்ணோம், ஓக்கு பதிலாக ஏன்னு யூஸ் பண்ணோம், எக்ஸுக்கு பதிலாக டீன்னு யூஸ் பண்ணோம். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக டி. ஓகேங்களா, எக்ஸுக்கு பதிலாக டி. நமக்கு ஈக்கு பதில் எதுவும் சொல்லியிருக்காங்களா, சொல்லலை. ஸோ இ அப்படியே வந்துடும். அதே மாதிரி ஆரும் அப்படியே வந்துருங்க. ஓக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஓக்கு பதில் ஏன்ற வேர்டு யூஸ் பண்ணோம், எக்ஸுக்கு பதில் டீன்ற வேர்டு யூஸ் பண்ணுங்க. அப்போ டிஇஆர்ஏடி அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இஆருக்கு எதுவுமே இல்லையே சார் அப்படின்னா அதே லெட்டரை அப்படியே எடுத்துருங்க. ஓகேங்களா, அதே லெட்டரை அப்படியே எடுத்துருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் கோடிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை தட்டி விட்ருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.